அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணக்காரனாக மாற்றும் லக்ஷ்மி வழிபாடு மந்திரம் இயந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகாலட்சுமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது. இவங்களை வழிபட்டால் நம்ம பொன் பொருளுக்கு குறை இருக்காது, தானியங்களுக்கும் குறை இருக்காது, அஷ்டலக்ஷ்மி எட்டும் எல்லா விதமான வளமும் பெற்று நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வழி செய்வாங்கன்றது. இவங்களை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்கிட்ட நம்ம ரொம்ப அவமானங்கள், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப அசிங்கப்படுத்துறது, அவமானங்கள் படுறது, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த பந்தமே நம்ம ரொம்ப கேவலமாக பேசுகிறது, மதிப்பாக நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஒரு பணம் இல்லைன்னா ஒரு கேவலத்தை விட ரொம்ப கேவலமாக நம்மளை மதிக்கிறது, பேசுகிறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் செய்வீங்க, அந்த தொழில் நஷ்டத்தில் போகும். அப்போது அது எப்படி நம்ம லாபத்துக்கு கொண்டு வரணும்? உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அந்த உழைப்பு கூட சேர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதமும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழில் நல்லா ஓஹோன்னு வரும். சரி, வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா எதை வச்சு நம்ம முன்னேறது? அப்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருந்தால் பண வரவு வரணும். பண வரவு வந்தால் தான் நம்மளும் ஒரு வீடு வாசல் வாங்கி நம்ம ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகுறது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கனவு என்னென்னா, நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. இப்போ பெண் குழந்தைகள் இருக்கிற இடத்துல 2-3 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமண வயது வந்தாக்கா அவங்கள நல்லபடியாக கட்டி கொடுக்கணும். அப்போது ஒரு நகை நட்டு நம்மளுக்கு சேர்த்து வச்சா தான் அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனியில் போய்ட்டு நம்ம வேலை செய்கிறோம், ஒரு தொழில் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பணம் இருக்காது. அப்போது வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஜெயிக்கணும், வாழ்க்கையை நம்ம சொந்த காலில் நிற்கணும், மற்றவங்களுடைய தயவில் நம்ம என்றைக்குமே வாழவே கூடாது. நம்ம சொந்த காலில் சொந்த உழைப்பில் சம்பாரித்து கூட பிறந்த சகோதரிகள் இருந்தாலும் அவங்கள நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், தம்பி இருந்தாலும் அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நானும் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சிக்கணும், தாய் தந்தைகளும் நல்லா பார்த்துக்கணும். நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான் மகாலட்சுமியோடைய எந்திரம். இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எந்த நாளில் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூஜை முறைகளை ஒரு வெள்ளிக்கிழமை இல்லது அமாவாசை பௌர்ணமி நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் மனசு முழு சம்மதத்தோட முழு விரதத்தையும் கடைப்பிடிச்சி நம்ம இதை நல்லபடியாக முடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. பணம்னு ஒன்று இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம். கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு நம்ம என்ன படையல்கள் வச்சு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சக்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு, பொரிகடலை, அவல் இதெல்லாமே வச்சு பழ வகைகள்லாம் வச்சு சும்மா கொஞ்சம் கூட வச்சு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு, இந்த மாதிரி நான் பூஜை பண்ண போகிறேன், எந்த தடை இல்லாமல் எனக்கு நல்லபடியாக வழி நடத்தி கொடுங்க, இதை வெற்றிகரமாக ஆக்கி கொடுங்கன்னு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செப்பு இந்த மந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கங்க. அதாவது செப்பு தகட்டில் எழுதிக்கிட்டு இதுக்கு மந்திர சாப நிவர்த்தி பண்ணிடும். அந்த மந்திர சாப
அந்த மந்திர சாப நிவர்த்தியை பண்ணி முடிச்சுட்டு அஷ்டகர்ம மை வச்சுக்கிட்டு ஒரு வாழை இலையை வாழை இலையை பார்த்து அறுத்து எடுத்து வாழை இலையை விரித்து அதுக்கு மேலே அகல் விளக்கு, சுத்தமான அகல் விளக்கு நெய் விட்டு பஞ்சு திரியில் ஏற்றணும். படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வகை, கார வகை, ஸ்வீட்டு எது வேணால் வைக்கலாம். சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் படவே கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அவல், பொரிக்கடலை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இல்லை வெண்பொங்கல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு படைக்கலாம். கற்பூரம், தேங்காய், ஊதுவத்தி இதெல்லாம் இருக்கணும் அங்கே. அதுக்கப்புறமா ஒரு மஞ்சளில் வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே அருகம்பில்லி வச்சு எருக்கம்பூ மாலை அல்லது மல்லிப்பூ போடலாம். இது எல்லாமே இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிக்கிட்டு ஒரு தர்ப பாய் மேலே உட்காந்து நம்ம சொல்லணும் மந்திரத்தை. சரிங்களா? காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நம்ம சொல்லலாம். அப்போது தர்பபாய் இல்லைங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, வெறும் தரையில் உட்காந்து மந்திரம் என்றைக்குமே சொல்லக்கூடாது. ஒரு டவல் போட்டுக்கலாம். ஒரு டவல் போட்டுக்கிட்டு அது மேலே உட்காந்து நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி மந்திரம் காலையில் இரவு 2 வேளையும் மந்திரம் சொல்லலாம். காலையில் ஒரு வேளை மட்டும் படையல் வச்சால் போதும். அந்த படையலை நீங்கள் தான் சாப்பிடணும். யார் பூஜை செய்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த தாய் சித்தி ஆவா. அந்த படையல் நம்ம சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக அந்த அம்மா அருள் பாவிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போது இது எல்லாமே கண்டினியூஸாக இது பண்ணக்கூடிய வேலை. எத்தனை நாள் பண்ணணும்? 48 நாட்கள் குறைஞ்சபட்சம் இல்லை, 48 நாட்கள் கண்டிப்பாக 48 நாட்கள் நம்ம பண்ணியே ஆகணும். சரிங்களா? 48வது நாள் பூஜையை முடிக்கும் போது கொஞ்சம் தாராளமாக படையல் பண்ணுங்க. இப்போ முதல் வாட்டி கூட கொஞ்சம் சிக்கனமாக பண்ணிக்கோங்க. 48வது நாள் கொஞ்சம் தடபடலாக இருக்கணும் படையல். அந்த மாதிரி பண்ணுங்கள். 48 நாளைக்கும் தனி அறையில் பூஜை ரூமில் தான் படுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த அம்மா கிட்ட நெருங்கி வருவாங்க. நம்மளுக்கு கனவு மூலிமா ஏதாச்சும் சொல்லுவாங்க, வரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். அப்போது இந்த மாதிரி தனி அறையில் தான் நம்ம படுக்கணும். தலகாணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பாயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு புது பெட்ஷீட் வாங்கி அதில் விரித்து படுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது தாங்க மந்திரம். அந்த லக்ஷ்மியோடைய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை முதல்ல தெளிவாக நம்ம மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சொல்லி பாருங்கள். சும்மாவாச்சும் சொல்லி பாருங்கள். அந்த சொல்ல அந்த ஸ்பீடு கரெக்டாக வரணும். ஒரு எழுத்து கூட மிஸ்டேக் ஆகாத கரெக்டாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் க்ளீனாக வரணும். அப்படி க்ளீனாக வந்துடுச்சு, நம்மளுக்கு ஓகே, நம்ம தயாராகிட்டோன்னும் போது தான் இந்த பூஜையே நம்ம செலெக்ஷன் பண்ணணும் என்றைக்கு செய்கிறதுன்னு. அப்போது உட்காந்து காலையில் 1008, சாயங்காலம் 1008 உட்காந்து சாயங்காலமாக மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்குள்ளே சொல்லலாம். இல்லை பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 இந்த மாதிரி டைமிங்கில் சொல்லலாம். இந்த 2 வேளையும் சொல்லணும். இல்லை நான் 24 மணி நேரம் சொல்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த 2 வேளையும் சொன்னால் மட்டும் போதும், சூப்பராக வேலை செய்யும். அந்த அம்மானுடைய அந்த லக்ஷ்மியினுடைய கடாட்ச பார்வை, அந்த அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மளை சந்தோஷமாக வாழ வைப்பாங்க. சரிங்களா? அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் வசீகர தன்மை அதிகம். அதனால் மல்லிகைப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா சொந்த வீடு இல்லைன்னா சொந்தமாக வீடு வாங்குவீங்க, காரு வாங்குவீங்க, பைக்கு வாங்குவீங்க, கடன் பிரச்சனை அடையும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், நகை நட்டு சேரும், தங்கம் சேரும், வெள்ளி சேரும். வீட்டில் அந்த மகாலட்சுமியுடைய நம்மளுக்கு அந்த அம்மா வரம் கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு எந்த குறையும் வராது, பணத்தில் எந்த குறையும் வராது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதை சக்ஸஸாக பண்ணி இன்றைக்கும் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கும் இன்றைக்கி வசதி வாய்ப்புகளோட காரு, வீடுக்கு மனைங்க வாங்குறது, வீட்டு மனைங்க வாங்குறது, நிலம் நீர் வாங்குறதுன்னு வாங்கி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் சரி, இது நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பலனே இல்லாமல் எவ்வளோ பேர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது இவங்களுடைய கஷ்டத்தோடு சேர்த்து இந்த வழிபாட்டையும் சொல்லி கொடுத்தா
இவங்களும் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறட்டும் அப்படின்றதுனால தான் இந்த வழிபாட்டை நான் கொடுக்குறேன். அதனால் எவ்வளோ பேர் இந்த விஷயமா முன்னேறியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. நானே சொல்லிடுறேன். நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. எந்த காலத்துலையுமே செய்யாதீங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும் இது செய்யுங்க. 100% வேலை செய்யும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.